தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என் அண்ணா யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஆமா, நீ என்ன சொல்லிட்டு இருந்த? செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு அண்ணாக்கு வித்தியாசம் தெரியலன்னு சொன்னேல்ல. உன் புள்ளைக்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு நல்லா தெரிஞ்சுதாமா இருக்கு. அதான் வாசலோட அனுப்பி வச்சிருக்காரு. உனக்கு தான் தெரியல, அதான் நடு வீட்டுல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க. யாழினி வேணாம், நாக்கு ரொம்ப நீளுது உனக்கு. இது நல்லதுக்கு இல்ல. நல்லவங்களை பழிக்கதாமா நாக்கு நீளக்கூடாது. இவளெல்லாம் எப்படி வேணாலும் பேசலாம். இப்படியே திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருந்த நான் எல்லா நேரமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என்னமா பண்ணுவ? இவளுக்காக என்னையும் வீட்டை விட்டு துரத்திடுவியா? துரத்திக்கோ, அதுக்கும் நான் ரெடி தான். அது ஒண்ணுதான் குறையாவே இவளுக்கு இருக்கு. என்னையும் அனுப்பிட்டா இவ இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி வைப்பா. நீயும் ஆடிட்டு இருக்கலாம். வேண்டா யாழினி. என்ன வேணாம்? உண்மையை வெளியே சொல்ல வேணாங்கிறியா? எங்க அண்ணா ஏதோ எங்க அம்மாவோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அமைதியா இருக்கத பாத்துட்டு ஏமாளி நினைச்சிட்டல்ல? ஆக்சுவலா நானே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் இப்ப கூட அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்களேன்னு அண்ணிய நேர்ல போய் பாத்துட்டு அண்ணாவை வீட்டுக்கு வர வைங்கன்னு சொல்ல போயிருந்தேன். ஆனா அம்மா இன்னும் நீ இவ பேச்ச கேட்டுக்கிட்டு அண்ணாவை ஒதுக்கி வைக்க ரெடியா இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப நானே அண்ணாக்கு போன் பண்ணி வராதன்னு சொல்ல போறேன். எவகிட்டயோ போய் பிச்சை எடுத்து என் புள்ளைய கூட்டிட்டு வான்னு நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. நீ போய் என் மானத்தை வாங்கிட்டு வந்துட்டு அத பெருமையா வேற பேசிட்டு இருக்கியா? நீ என்னடி சொல்றது அவன் வர வேணான்னு? அந்த ஆனந்தி போய் சொல்லிதான் அவன் வந்து என்ன பாக்கணும்னா அப்படி அவன் இங்க வர தேவையே இல்ல. நானும் இனிமே அவனை வீட்டுக்குள்ள விடவும் போறதில்ல. எங்க அம்மா இப்படி பேசுறாங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத துளசி. எங்க அம்மா எல்லா காலமும் இப்படியே இருந்துட மாட்டாங்க. எங்க அம்மா எப்போ எப்படி மனசு மாறுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை அவங்களுக்கே புரியும். அன்னைக்கு எங்க அண்ணாவை சாஃப்டா சொல்லி வீட்டை விட்டு துரத்துனாங்களே, அந்த மாதிரி எல்லாம் உன்னை துரத்த மாட்டாங்க. செருப்பால அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்துவாங்க. அதுக்குள்ள உன் மானத்தை காப்பாத்திக்கணும்னா இப்பவே குடும்பத்துக்கு எடுக்கிற வேலையை விட்டுட்டு வீடு போய் சேர்ற வழிய பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான அட்வைஸ். என் அண்ணா சாஃப்டான ஆளு நினைச்சுதானே இல்லாத கேம் எல்லாம் ஆடுன. ஆக்சுவலா அவ சாஃப்டான ஆளே இல்ல, சைலண்ட் கில்லர்னு அன்னைக்கு கோவில் வாசல்ல வச்சு ஒன்னு பொழையர்னு ஒரு அரவிட்டாருல்ல. அந்த மொமெண்ட்ல இருந்தும் இதோ இப்ப ஒன்னு சம்பவம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு பாரு. இந்த செகண்ட்ல இருந்துதான் எனக்கே புரிஞ்சிருக்கு. நானே என் அண்ணாக்கு ஃபேன் ஆயிட்டேன்னா பாரு. இனிமேலும் இங்க இருந்து என் அண்ணா அண்ணியோட வாழ்க்கையில மூக்கு நுழைச்சு மறுபடியும் அசிங்கப்படாம நல்ல புள்ளையா வீடு போய் சேரு. உனக்குன்னு உங்க ஊர்ல குப்பனோ சுப்பனோ எவனாவது இருப்பான். அவனை கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கைய வாழப்பாரு. இல்லனா இன்னும் சில பல சம்பவங்களை நீ பாக்குற மாதிரி ஆயிடும். ஃப்ரீ அட்வைஸ்ங்கிறதுனால இலக்காரமா நினைக்காத. இட்ஸ் வேல்யூபிள் அட்வைஸ். கேட்டு பொழைச்சுக்கோ. நான் பெத்ததுங்களையே எனக்கு எதிரா மாத்தி வச்சிருக்கா அந்த படுபாவி. அவெல்லாம் நல்லா இருப்பாளா? அத்தை, யாழினி பேசினத போட்டு குழப்பிக்காதீங்க அத்தை. அவளுக்கு என்ன தெரியும்? நீங்க டென்ஷன் ஆகாம போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க அத்தை. மாமா, என்னையே வா அசிங்கப்படுத்துற. நான் உன் மேல இருக்கிற விருப்பத்துக்காக தான் ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அமைதியா இருந்தேன். இனிமே நீ வேற ஒரு துளசிய பார்க்க போற. நான் யாருன்னு காட்டுறேன் மாமா. என்ன யோசிக்கிறிய? சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதால உனக்காக நான் வீட்டுக்கு போறேன். சரி, அப்ப உடனே கிளம்புங்க, வாங்க போலாம். இரு இரு இரு
நான் இப்ப வீட்டுக்கு போகணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கு நீ சரின்னு சொல்லணும். அப்பதான் நான் போவேன். என்னது? ஒரே ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ என் கூட இங்கே தங்கணும். என்ன சொன்னீங்க? ஏ, நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான எண்ணத்திலையும் நான் உன்னை இங்க தங்க சொல்லல. நான் வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் உன்னை பார்க்க விடுவாங்களோ இல்லையோ தெரியாது. பயங்கரமா டிராமாலாம் பண்ணுவாங்க. அந்த டிராமா எல்லாத்தையும் நான் தாங்கிக்கணும்னா என் பொண்டாட்டியோட புருஷங்கிற உரிமையோட ஒரே ஒரு நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு விளையாட்டா போச்சா? இங்க பாரு ஆனந்தி, நீ உள்ள ரூம்ல இரு, நான் ஹால்ல படுத்துக்கிறேன். என்னால உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஒரே பெட்ரூம்ல நீ இதுக்கு முன்னாடி என் கூட தங்கியிருந்தல்ல, அப்ப என் விரலாச்சும் உன் மேல பட்டுச்சா? அதே மாதிரி தான் இப்போவும். இல்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது நடக்கவே நடக்காது. நான் இங்க தங்க மாட்டேன். நீ என் பேச்சை கேட்டு இங்க தங்க சம்மதிச்சா நாளை காலையில நான் வீட்டுக்கு போறத பத்தி ஒரு முடிவு எடுப்பேன். இல்லனா அப்புறம் உன் இஷ்டம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்களுக்கு மூளை ஏதோ கலங்கி போயிருச்சு. அதே தப்பு தப்பா பேசிக்கிருக்கிய. நான் கிளம்புறேன். அக்கா, என்னடி அன்பு கிட்ட பேசிட்டியா? உன் பேச்ச கேட்டு இங்க வந்தேன் பாரு. என்னைய சொல்லணும். இவர் என்ன பேச்சு பேசுறாரு தெரியுமா? ஏ ஆனந்தி, இருடி. அப்படி என்னதான் சொன்னாரு? இந்த குதி குதிக்கிறவ? நான் குதிக்கிறேனா? அவர் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. ஏய், அத தாண்டி நானும் கேக்குறேன். அவர் அப்படி என்னதான் சொன்னாரு? இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கேயே தங்கணுமா? அப்படி தங்கினாதே இவர் அவங்க வீட்டுக்கு போவாரா? ஏய் பாரு கோகிலா, சகல பெரிய பிளானா தான் போட்டிருக்காரு. எனக்கு இது தோணாம போச்சே. என்னக்கா இதுவும் பேச மாட்டேங்கிற? அம்பிட்டு தானே ஆனந்தி, அதுக்கு என்ன? தங்க சொன்னா தங்க வேண்டியதானே? என்னக்கா நீயே இப்படி சொல்ற? அப்படி என்னடி தப்பா கேட்டுட்டாரு? யார்கிட்டயோவா கேட்டாரு? உன்கிட்ட தானே கேட்டாரு. அக்கா, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நான் எப்படி இங்க இருக்க முடியும்? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. ஆனந்தி, நீ என்ன சொல்லிட்டு இங்கிருந்து போனங்கறத மறந்துட்டியா? அன்புவை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தணும், வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு தானே போன. இப்ப அவரே அதுக்கு சரின்னு சொல்லும்போது நீ பிரச்சனை பண்ணலாமா? அதுக்காக இவர் சொல்றதுக்கு எப்படி ஒத்துக்க முடியும்? உனக்கு இப்ப அங்க தங்கறதுல என்ன பிரச்சனை? அத சொல்லு. என்ன பிரச்சனையா? ஹாஸ்டல்ல இருக்கிறவங்கள என்னைய என்ன சொல்லுவாங்க? உன் புருஷனோட நீ இருக்க போற, அது யார் இங்க கேள்வி கேட்க போறாங்க? அவங்க கேள்வி கேட்கலனாலும் வார்டன் மேடம் இருக்காங்கல்ல,